ஏசாமி ரெண்டும் கத்து கொடுத்தாரு. यीशु मसीह दूसरा பிரசங்கம் பண்ணாரு, प्रचार किया, செஞ்சம் காமிச்சாரு. वो दिखाया भी, करके दिखाया। அப்படின்னா என்ன? கேட்கறத நான் செஞ்சு பார்க்கணும். हम सुन के उसको दिखाना है, करके दिखाना। யூடியூப் பாக்குறீங்களா? यूट्यूब में பஜ்ஜி எப்படி செய்யணும், தோசை எப்படி செய்யணும், कैसे हम भजी बनाते हैं, डोसा बनाते हैं। நிறைய பேர் பார்த்துட்டு பார்த்துட்டு வச்சிருது. बहुत सारे लोग देखते हैं, कैसे भूल जाते ஏன் பாக்குறப்போ? क्यों देख रहा है? 800 கோடி பேர் உங்களை தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லிட்டோம். 8 कोटि लोग भी अगर आप बोल देंगे आप परमेश्वर का बेटा नहीं है तो बोलने दीजिए। பரலோக தேவன் சொல்றாரு நீ என்ன பிள்ளைடான்றாரு. लेकिन जो स्वर्गीय पिता कहता तू मेरा बेटा है करके, அவர் சொல்றது நீங்க கேட்பீங்களா? 800 கோடி பேர் சொல்றது கேட்பீங்களா? परमेश्वर जो कहेगा वो आप सुनेंगे या लोगों के बात? மறைந்திருக்கிற குணம் இருந்தது. लेकिन जो मेरे अंदर में जो गुण है, அத இயேசு நாமத்தை பயன்படுத்த வச்சது. तो वो बोला यीशु नासरी के नाम से मैं देता हूँ। அதே அத பார்த்தோம். और वो चीज को हमने देखा। யோசேப்புக்குள்ளேயும் அந்த மறைந்திருந்த குணம் இருந்தது. और यूसुफ का अंदर में वो गुण था। அதனால ஜெயில்ல டல்லா இருக்காங்க, ஜெயில்ல ஒரு மாதிரி இருக்கிறானுங்க ஒரு ஆளுங்க. जो भी जेल में थे वो बहुत प्रकार अशांति में थे, दुख में थे। இவனும் ஜெயில்ல தான் இருக்கிறான். ये भी जेल में था। என்னடா டல்லா இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு விட்டுல. दूसरे को देख के क्यों उदास में है करके देख के, அவனுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல குணத்தை வச்சு கடவுளுக்கு கொடுத்த அந்த தாளந்தை வச்சு பயன்படுத்தி அவங்கள வெளியே அனுப்பிச்சான் பாருங்க. तो उसी का अंदर में जो रहने वाला जो गुण को जो है दूसरा लोग को प्रकाश करके परमेश्वर ने उसको वहां से निकाला। ஆகவே யூடியூப்ல போனீங்கன்னா மறைந்திருக்கிற குணமே என்றது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை கேளுங்க. आप यूट्यूब में भी डालेंगे तो परमेश्वर गुण के बारे में, गुप्त गुण के बारे में दिखाएगा। மரியாளுக்குள்ள மறைந்திருக்கிற குணம் இருந்துச்சு. और मरियम के अंदर में वो गुण था। அவ முடிஞ்ச உடனே நேரா போய் எலிசபெத்தை போய் பார்க்கறா. और उसके जब समझ गया वो एलिजाबेथ को जाके वो मिल रहा है। போய் பேசுறா, உள்ளகிற குழந்தை துள்ளுது. जब वो जाके उससे बात करा, उसका एलिजाबेथ का जो पेट में जो बच्चा था वो उछलने लगा। உங்களுக்குள்ள அற்புதமான மறைந்திருக்கிற தேவ குணத்தை கொடுத்திருக்காரு உங்களுக்குள்ள. आपका अंदर में बहुत प्रकार छुपा हुआ जो गुण दिया है परमेश्वर ने। அத வெளியே கொண்டு வந்தீங்கன்னா எல்லாரும் நல்லா ஆயிடுவாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. वो सब अगर बाहर लेके आएंगे तो सब कुछ अच्छा हो जाएंगे, आप भी अच्छा हो जाएंगे। இப்போ இந்த கீபோர்டு இருக்குது பாத்தீங்களா? यहाँ पे हम कीबोर्ड देख रहे हैं। எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னாங்க, एक रिश्तेदार ने कहा, அந்த வந்து நான் சாயந்தரம் வரும் தம்பி நல்லா வாசிக்கிறாரு, எல்லாமே அந்த சின்ன அந்த கீபோர்டுலே பயங்கரமா பண்றாருன்னு சொன்னேன். वो जो कीबोर्ड में बहुत अच्छा उसने बजाए। அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा, அது என்ன எல்லாம் அது தட்டி விட்டா அது வரும் அப்படின்னாங்க. उन्होंने कहा ऐसे ही दबाने से आ जाएगा करके कहा। நேற்று சாயந்தரம் வாசிச்சதுக்கு இன்னைக்கு காலைல வாசிச்சதுக்கு அதே தட்டி விட்டது எப்படி இருக்குது பாத்தீங்களா? कल का शाम और आज का सुबह இன்னைக்கு में பெர்சி देखा। அம்மா அதில் வாசிச்சாங்க, எப்படி இருந்தது? आज जो दीदी बजाए कैसे था? தட்டி விட்டா வந்துருமா? खाली ऐसे दबाने से आ जाएगा? எவ்வளவு ஈஸியா மதிப்பு விடுறாங்க பாருங்க. ऐसे ही इसी बोल देते हैं। நான் சொல்றேன், हम कहते हैं அதுல இருக்குது. वहाँ पे है, தட்டி விடுற ஆள் தான் வேற. वहाँ के खाली ऐसे बजाना नहीं है। எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லா தாளந்தும் கொடுத்துக்கிறாரு. परमेश्वर हर एक व्यक्ति को अलग अलग दिया है। நீங்க தட்டி எடுக்கிறதுல தான் இருக்குது விஷயம். आप वहाँ पे बजा के निकालना है। விளங்குதா? எனக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாருக்கும் நல்லா கொடுத்துக்கிறாரு. आप कहेंगे मुझे कुछ भी नहीं है, नहीं, सबको நம்ம தட்டி எடுக்க தெரியல. हमको बजा के निकालना नहीं पता है। ஆண்டவர் தரல, இல்லங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிறாரு. परमेश्वर हर किसी को हर कुछ दिया है। விருட்டோக்கும் கொடுத்துக்கிறாரு, परमेश्वर ने दिया है சாம் செல்லது வரைக்கும் கொடுத்துக்கிறாரு. सबको और मौका दिया है। அவர் நல்லா எடுத்துருக்கிறாரு. बहुत अच्छा उन्होंने लिया। விருட்டோ இப்பதான் லைட்டா எடுத்துனுக்கிறாரு. कुछ लोग जो है थोड़ा सा लेते हैं। ஹலோ ஹலோ हेलो, இருக்கிறீங்களா? अब है, உங்களுக்குள்ள எல்லாம் இருக்குது, आपके अंदर सब कुछ है, தட்டி எடுங்க. आप बजा के निकाले। இருக்கிறீங்களா? இல்லங்க, நீங்க தான் எடுக்கணும் உள்ள. आप ही को निकालना होगा। ஆமென். आमीन। குழந்தை பிறக்கும் போது கிட்னி இருக்குது, குழந்தை குட்டியா இருக்கும் போது அது கிட்னி இருக்குது. एक छोटा बच्चा होता है तो एक किडनी होता है। ஆமா, பிறக்கும் போது கண்ணும் இருக்குது. जब पैदा होता है आंखें होता है। ஆனா வளர 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 அந்த கண்ணு அப்பா அம்மா சித்தப்பான்னு சொல்லுது பார்த்துட்டு. जब बड़ा बड़ा जब बढ़ने लगता है तभी जाके अम्मा अपा करके वो बुलाता है। அப்ப பாருங்க, அதுக்குள்ளந்து அந்த ஃபீடிங்கோ வளர்ச்சி வர வர அது தெளிவாயிடுது. जब उसका अंदर रहता है वो धीरे धीरे बढ़ते समय எல்லாமே அதுக்கு நடக்குது பாருங்க. सब कुछ निकाल के देखो। ஒவ்வொரு விசுவாசியும் அப்படித்தான். एक विश्वास भी इस प्रकार। எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லாமே கடவுள் உங்களுக்குள்ள புதைச்சி உங்களை அனுப்பி இருக்கிறாரு. सारा विश्व सारा जो आशीष और सारा जो कार्य है आपके अंदर में दे रखा है। நீங்க ஆவியான துணையோட செயல்பட்டீங்கன்னா உள்ள இருந்து எல்லாம் ஏக்கச்சக்கமா வரும். आप जो परमेश्वर के
साथ आप जुड़ेंगे, आपके अंदर से वो सारे कुछ அப்போ निकलेगा। மறைந்திருக்கிற குணம் பாருங்க உங்களுக்குள்ள இருக்குது. आपके वो जो गुण है आपके अंदर है। ரெண்டாவது இந்தியா கிறிஸ்தவங்களுக்கு जो भारत के जो मसीह लोग हैं, கிருபையும் விசுவாசம் ஏன் வேலை செய்யாத போகுது कृपा और अनुग्रह क्यों विश्वास जो है क्यों कार्य नहीं करता है, அதை குறித்து பார்த்தோம் நம்ம. उसको हम देखेंगे इसमें। ஏன் ஏன் வேலை செய்யாத போகுது क्यों ऐसे काम சும்மா नहीं करता है? மேலோட்டமா அதை சொல்லிட்டு போறேன். ऐसे हम देखेंगे ஏன் வேலை செய்யல? क्यों काम नहीं करता है। ஃபாரினர்களுக்கெல்லாம் வேலை செய்யுது. जो बाहर देश वेली- में वो काम करता है, ஏன்னா இந்தியாவுக்கு வந்து பல விதமான மொழியில இருக்கிறோம் நம்ம, क्योंकि भारत में जो पारंपरिक जो उसमें बंधे हुए हैं, பல விதமான கலாச்சாரத்துல இருக்கிறோம். கலாச்சாரம் बहुत सारे கல்ச்சர், कल्चर में हम जुड़े हुए हैं, அப்புறம் பல மதங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம். बहुत सारे हम धर्म से आए हैं। ஆமா, தமிழ்நாட்டுல வேற சாப்பாடு, இந்திக்கார வீட்டுல வேற சாப்பாடுலயே வித்தியாசம். तमिलनाडु में एक अलग खाना है और उत्तर भारत में एक अलग ही खाना है। சாப்பாட்டுல வேறு, பேச்சில வேறு, கலாச்சாரம் எல்லாம் வேறு வேற. खाने में भी अलग है, बातचीत में भी अलग है, भाषा में अलग है, हर एक चीजों में अलग है। ஆனா கோயில் உள்ள எல்லாம் ஒன்னாயிடுறோம். சர்ச்சு இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து ஒன்னாயிடுறோம். लेकिन जब कलीसिया में आते हैं हम मसीह में एक हो जाते हैं। ஆனாலும் फिर भी இந்த கலாச்சாரம் காரியங்கள் வெளியே போக மாட்டேங்குது. ये जो हमारा जो कलाचार जो है, ये जो हमारा ये जो है बाहर नहीं निकल पाता है। பாருங்க, ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறோம், புது வீட்டுக்கு. एक घर में हम प्रार्थना करने जाते हैं, नया घर में। ஒன்னு என்ன சொல்ல, போய் தண்ணி தெளின்றாங்க. वो तभी कहते हैं कि पानी डालने के लिए ऐसे कहते हैं। நம்ம ஆளுங்களும் அந்த மாதிரி பண்ணி நிக்கிறாங்க, தண்ணி தெளிச்சுக்கிறாங்க. हमारे लोग भी इस प्रकार जाकर पानी छिटकते हैं। இது தண்ணி தெளிப்பு எங்க இருந்து வந்துச்சு? ये कहाँ से आया? அவங்க அது துளிப்பாங்க. वो जो है वहाँ जो गाय में माड़- से वहाँ माड़। से- हाँ, वहाँ गाय से जो है वो निकाल के इस प्रकार छिटकते हैं। அப்போ நம்ம நினைப்போம், அது கலக்குது பாருங்க, ரைட், நம்மள கொஞ்சம் தெளிச்சிருவோம் அதே மாதிரி. हम भी इस प्रकार से हम भी इस प्रकार அப்போ करते हैं। கிருபை விசுவாசத்துல வேலை செய்யாது. इसी प्रकार विश्वास और अनुग्रह काम नहीं करता। இந்த மாதிரி நிறைய நான் சொன்னேன்ல, इस प्रकार बहुत सारे मैंने कहा। அமாவாசை பிரேயரு, जो अमावास का प्रार्थना है, அவனுக்கு பிரேயர் ஞாபகம் இருக்காது, उनको जो है वो प्रार्थना ध्यान नहीं रहता है। அமாவாசை மட்டும் ஞாபகம் இருக்கும். जो अमावस्या है वो खाली उनको ध्यान रहता அப்ப இப்படிலாம் இருக்கிறனால கிறிஸ்தவ இந்தியா கிறிஸ்தவருக்குள்ள है। ये जो भारत के जो मसीह लोग हैं, இந்த பியூர் விசுவாசம் கிருபையும் வேலை செய்ய மாட்டேங்குது. जो विश्वास और अनुग्रह कृपा जो वो काम नहीं कर पाता। ஏன்னா அதை எடுத்து நான் சொன்னேன், ये हम निकाल के कहें, யூத மார்க்கெட்ல இருந்து இயேசு விசுவாசிச்ச மக்கள் जो यहूदी लोग जो विश्वासी हैं, பேதுருவையும் பவுலையும் கொண்டு வந்து, எப்பா இதெல்லாம் கொஞ்சம் செய்ய சொல்லு அப்படின்னு சொல்றானுங்க. और जो भी पितरुस और पौलुस को इस प्रकार करने के लिए कहते हैं। விசுவாசம் பத்தாது, विश्वास खाली नहीं है, நம்ம கொஞ்சம் ஏதாவது அந்த பாரம்பரியமா காரியங்களை கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றானுங்க. जो परंपरा से करते आए हैं वो भी बताना है करके बोला। அதே மாதிரி தான் நம்ம வந்து பாருங்க, அந்த பாரம்பரியமா வந்து வருதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க. அது மாதிரி इसी प्रकार हमारा जो परंपरा में चलते आए वो भी हम इस प्रकार करते हैं। புதன்கிழமையை பார்ப்பாங்க, अब बुधवार को दिन இந்த மாதிரி நிறைய காரியம். और एक जो कार्य है, அதனால விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது. इसी प्रकार विश्वास काम नहीं करता। அப்ப பாருங்க, விசுவாசம் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு டைட்டில் இருக்குது, நீங்க கேட்டுக்கலாம் அதுல போய். अब विश्वास क्यों काम नहीं करता करके आप उसमें एक टाइटल आप पूछ सकते हैं। அதுக்கப்புறம் பிறப்புரிமையை பத்தி நம்ம பார்த்தோம். பிறப்புரிமை எப்படி பிறந்திருக்கிறோம், कैसे हम पैदा हुए उसी प्रकार हम देखेंगे। அந்த பிறப்புரிமையை பத்தி பார்க்கும்போது जब हम पैदाइश के बारे में हम देखते हैं, ஏன் நம்ம பிறப்புரிமைலாம் புரிஞ்சு வச்சுக்கணும். कैसे हम पैदा हुए उसको हम समझना। तो பாருங்க, पौलुस जो है ரோமர்னு சொன்ன உடனே பயப்படுறாங்க. அங்க वो मैं रोमियो करके जब कहता है तो लोग भय करते हैं। அவன் வந்து அவன் கட்டுறாங்க, அவன் அடிக்கிறதுக்கு கட்டுறாங்க, उसको बांध रहे हैं रस्सी में, அவன் ரோமர்னு சொன்ன விட்டுறான். और कहता हो कि मैं रोमियो करके उसको छोड़ देते हैं। இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ये हम देखा। ஆனா அதே போல நீ தேவ பிள்ளைன்னு சொன்னா பேய் பயப்படும், इसी प्रकार आप परमेश्वर के बच्चे कहेंगे तो शैतान डरेगे, வியாதி பயப்படும், बीमारी डरेगा, வறுமை பயப்படும். வறுமைனா ஏழ்மை, ஒன்னும் இல்லாத, காசு இல்லாத, जो भी गरीबी जो है आपको भय खाएगा। ஏன்னா இன்னைக்கு தெரியல, நான் தேவ பிள்ளைன்னு தெரியணும். பாருங்க, क्योंकि आपको मालूम होना, आप परमेश्वर के बच्चे के मालूम होना। அவன் பாருங்க, நான் ரோமரா இருக்கிறேன், ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற உலகம் முழு ஆண்டுது, அவன் மக்கள் பயப்படுறாங்க. वो अगर कहता है कि मैं रोमी हो करके कहता है तो वहाँ का जो लोग है, रोमी साम्राज्य के लोग है, वो डरते हैं। அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துடைய பிள்ளை, हम तो स्वर्ग के बच्चे हैं। தேவ பிள்ளைனா வியாதி, வறுமை, பிசாசு நடுங்க. பாருங்க, परमेश्वर के बच्चे कहने से बीमारी, गरीबी
और एक जो शैतान जो आपको डरना है। அப்ப நம்ம பிறப்பு உரிமை தெரிஞ்சு வச்சுக்கணும். ये हमारा जो पैदाइश आपको ஏன்னா समझना है। நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். मैं परमेश्वर से जन्मा हूँ। அது மாத்திரம் இல்ல, தேவனால் பிறந்தது மாத்திரம் இல்ல, सिर्फ परमेश्वर से जन्मा नहीं, நான் விசுவாசியா பிறந்திருக்கிறேன். मैं एक विश्वासी के रूप से जन्मा हूँ। ஹலோ, हेलो, விசுவாசியா பிறந்திருக்கிறேன். मैं विश्वास के रूप में पैदा हुआ हूँ। ஆபிரகாம் விசுவாசியா ஆக்கப்பட்டான். अब्राहम जो है विश्वासी बना। நீங்கள் ஆனா விசுவாசியா பிறந்திருக்கிறோம்னு சொல்லி आप और मैं जो பார்த்தோம். है विश्वास में पैदा हुए हैं। அது மாத்திரம் நீதிமானா பிறந்திருக்கிறோம். आप और मैं धार्मिक पैदा हुए हैं। ஹலோ, हेलो, இதெல்லாம் இந்த நான் பிறப்புரிமை எனக்கு. அது ये हमको समझना है। சும்மா நான் வந்து போய் நான் வந்து ஒரு அப்பா அம்மா என்ன வந்து வேற எங்கேருந்து வாங்கல. हमारे माता पिता कहीं से जाकर नहीं लाए हैं। நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். मैं परमेश्वर से पैदा हुआ हूँ। விசுவாசியா பிறந்திருக்கிறேன். विश्वास के रूप में पैदा हुआ हूँ। நீதிமானா பிறந்திருக்கிறேன். धार्मिकता के रूप में पैदा हुआ हूँ। அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லப்படுது இல்ல. हम अब्राहम का जो आशीष को हमको ग्रहण करना करके बोलते हैं। அப்படின்னா நான் ஆபிரகாம் நீதிமான எண்ணப்பட்டவனே சீமானான் தான். वो எண்ணப்பட்டவனே நீதிமான எண்ணப்பட்டவனே वो धार्मिक काम करके ही उसने धार्मिक गिना गया। பெரிய ஆளா இருந்தான். वो बड़े आदमी बना। அப்போ நீதிமான பிறந்தவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். आप विश्वास में पैदा हुआ तो आप कितना बड़ा होना है। கரல தட்டி கொஞ்சம் கத்தரை மகிமைப்படுத்து. परमेश्वर को धन्यवाद देंगे। இந்த வெளிச்சம் வேணும் பிரதர். ये आपको ज्योति को देखना है। அதுக்காக தான் வந்து நேத்து கூட பாருங்க ரெண்டு பேர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாங்க. प्रत्येक एक दिन इसको प्रचार किया। அப்ப பாருங்க பிறப்புரிமை ரொம்ப முக்கியம். ये जो हमारा जो पैदा समय बहुत ஆமா, நீங்க சொல்றீங்கல்ல, आप कहते हैं நான் இன்னார் பிள்ளை, நான் இவருடைய பிள்ளை, பிரிட்டோ பிள்ளை சாம், मैं अपना पिता की बात करके मैं इसका बेटा हूँ। அப்ப நான் தேவ பிள்ளைன்றதை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். आपको परमेश्वर का बच्चा करके मालूम होना है। சொல்றாங்கல்ல ரெக்கமெண்டேஷன் நம்ம போறோம். कोई अगर सिफारिश जो करते हैं, சும்மா போய் நின்னா போப்பா அப்படின்றான். अगर ऐसे खाली जाएंगे तो जाने के लिए बोल देते हैं। ரெக்கமெண்டேஷன் போனா एक सिफारिश लेके जब जाते வா हैं, உனக்கு வேலை தரேன், बुला के आपको काम देते हैं। அத மாதிரி उसी प्रकार தேவனுடைய ரெக்கமெண்டேஷன் கிறிஸ்துவின் மூலமா நமக்கு உண்டாயிருக்குது. इसी प्रकार परमेश्वर का जो सिफारिश है हमें यीशु मसीह के द्वारा मिला है। அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, ये हमको जान के रखना है। இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ये हम खत्म किया है। இன்றைக்கு आज हम லூக்கா புஸ்தகம் लूका रचित सुसमाचार 5ஆம் அதிகாரம் 5 अध्याय, அது மாத்திரம் நம்ம திருப்பி அதை சொன்ன பிறப்புரிமையில சொல்லும் போது हम जब ये पारंपरिक के बारे में बोलते हैं, பிசாசின் பிள்ளை யாரு தேவ பிள்ளை யாருன்னு பிசாசுக்கு தெரியும். शैतान के बच्चे और परमेश्वर के बच्चे क्या है वो शैतान को मालूम है। ஏன்னா क्योंकि பவுல் पौलुस जो है அவருடைய சட்ட துணியெல்லாம் மேல போட்டா சுகமாவறாங்க. उसका अगर कपड़े में कोई अगर छूता है तो चंगा हो जाते हैं। இத பார்த்துட்டு ये हम देख के 7 பேர் போய் பிசாசை துரத்துறாங்க. 7 लोग जो है शैतान को निकाल रहे हैं। அப்ப பிசாசுடைய பிடிச்ச மனுஷன் சொல்றான், जो शैतान में ग्रस्त है वो व्यक्ति बोल रहा है, பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யாருன்னு கேக்குறான். पौलुस को मैं जानता हूँ और यीशु को मैं जानता हूँ, तू कौन है करके पूछता है। அப்படின்னா என்ன, பிசாசுக்கு தேவ பிள்ளை யாருன்னு தெரியும், பிசாசு பிள்ளை யாருன்னு தெரியும். तो इसलिए शैतान को परमेश्वर का बच्चा कौन है पता है और शैतान का बच्चा कौन है वो भी पता है। அவனுக்கு தெரியுது மட்டும் பார்த்தா நமக்கு தெரியணும். उसको सिर्फ पता होना इतना काफी नहीं है। நான் தேவ பிள்ளை, நான் தேவ பிள்ளை, मैं परमेश्वर का बच्चा, நீதிமானாக்கப்பட்டிருக்கு, நீதிமானா பிறந்திருக்கிறேன், मैं एक धार्मिक पैदा हुआ हूँ, விசுவாசியா பிறந்திருக்கிறேன், विश्वास में पैदा हुआ, எனக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன், मुझे सारे आशीष और सारे धन है। அப்படி நீங்க சொல்லும் பொழுது इस प्रकार आप जब बोलेंगे, உங்களை சுத்தி இருக்கிற ஆவிக்குரிய உலகம் நடுங்கும். आप जब घूमेंगे पूरे संसार आपको जो है नमन करेंगे। பாருங்க, நான் 3 நாளுக்கு முன்ன கூட, இப்போ நீ காலைல கூட आज के सुबह की बात है, வானத்துக்கிட்ட பேசினேன், इस प्रकार बात किया, வானத்துக்கிட்ட மேகத்துக்கிட்ட எல்லாம் பேசினேன். आकाश से बात किया। என்ன பேசினேன்? मैं क्या बात किया? வானமே, हे आकाश, மேகமே, हे मेघ, உன்னை யார் உண்டாக்குனார் தெரியுமா? मुझे कौन बनाया पता है? இயேசு நாமம் தெரியுமா உனக்கு? यीशु के नाम पता है, அவரால் நீ உண்டாக்கப்பட்டுக்கிற. वही मुझे बनाया है। அவருடைய ராஜ்யத்து வேலை நடக்குது. उसके राज्य के मैं चलता हूँ। அவர் கீழ்ப்படிய போறியா, வேற எதுனா பண்ண போறியா நீ? उसका बात मानेंगे या फिर और कुछ करेंगे? ஆனா பார்த்தா எல்லாரும் என்ன பார்த்தா பைத்தியக்காரன் நினைப்பீங்க. अगर कोई मुझे देखेगा तो पागल समझेगा। அப்படின்னா இயேசு நீங்க பைத்தியக்காரன் சொல்லணும். यीशु इस प्रकार आपको बोलना है। ஏன்னா இயேசு காற்றை பார்த்து பேசினார், यीशु इस प्रकार जाके बात की है, கடலை பார்த்து பேசினார். वो समुद्र में जाके बात किया। நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க இயற்கையை பார்த்து பேசணும். आप भी अपने बारे में जाके बोलना है। இயற்கைகளே நமக்கு அடங்கும்.
जो भी अंदर है उसको निकालना है। நம்ம பாருங்க அதெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது பாருங்க. हमको ये सब डरना नहीं है। நம்ம வந்து சாதாரண ஆள் இல்லைங்க பிரதர். हम एक साधारण व्यक्ति नहीं है। சும்மா நம்ம வந்து சரீரமா நமக்குள்ள வெயிட் தேவன் இருக்கார். வெயிட் தேவன். हमारा अंदर में वो सामर्थ्य परमेश्वर है। வெயிட் கை அப்படி இவருக்கு அந்த சொல்லுவாங்க பெரிய ஆள் हाँ, बड़ा व्यक्ति बड़ा आदमी करके बोलते हैं। வெயிட் பார்ட்டி वो बड़ा पार्टी है करके। அஞ்சு நம்ம கிட்ட வெயிட் பார்ட்டிங்கிறாரு. हमें भी एक बड़ा आदमी है। சொல்லுங்க வெயிட் பார்ட்டிங்கிறாரு. बोले हम बड़ा आदमी है। வெயிட் பார்ட்டி சொல்லுங்க வாய் திறந்து. बड़ा आदमी है करके। பிசாசு பயப்படுவாங்க இத சொன்னீங்கன்னா. शैतान डरेगा ऐसा बोलने से। ஆமா நம்ம வாயை திறக்க மாட்டோம் பாருங்க. வெயிட் பார்ட்டிங்கிறாரு ஐயா கிட்ட. अपना मुख नहीं खोल रहे, आप ஆமா मुख को வெயிட் खोलना பார்ட்டி. है। हम एक बड़ा पार्टी है। சொல்லுவோம்ல ஆளை கூட்டிட்டு வரட்டேன் நானு. बोलते हैं ना சண்டை போட்டா ஆள் எட்டு வரட்டேன் நானு. मेरा आदमी लोग है करके कहते हैं। நம்ம கிட்ட 10 பசங்க இருக்கிறாங்க தெரியுமா? मेरे पास 10 बंदे है करके बोलते हैं। அதெல்லாம் பேச தெரியுது பாருங்க நமக்கு. उस प्रकार बोलते हैं। 10 பசங்க இல்ல இயேசு சொன்னாரு. यीशु ने कहा நான் சொன்னா எத்தனை தூதர் இறங்கி வருவாங்க தெரியுமான்னாரு. मैं जब बोलूंगा तो कितने सारे दूत आएंगे पता है? நீங்க சொல்லுங்க நான் இறங்கினா தூதர் இறங்கி வருவாங்க आप தெரியுமா? ही बोलिए कि मैं कहूंगा तो बहुत सारे दूत निकलेंगे करके। இதெல்லாம் நீங்க கத்துக்கணும் பிரதர். ये सब आपको सीखना है। நீ உலகத்தை ஆட்டி படைக்கிற கிறிஸ்தவ மக்களா இருப்போம் நம்ம. आप संसार में एक भयंकर प्रकार आपको रहना है। புரியுதா? சும்மா உலகத்துக்காக ஆடக்கூடாது. ऐसे ही खाली पीले नहीं रहना। உலகத்தை ஆட்டுற மனுஷனா நம்ம இருக்கணும். संसार में जागरूक करने वाला होना है। இருக்கீங்களா இல்லையா? अब है कि नहीं? ஆமா அதுக்காக தான் விசுவாசிகள் ரொம்ப விசுவாசமா இருக்குது மாத்திரம் இல்ல ஆக்டிவிட்டி பண்ண இத. आप सिर्फ विश्वासी रहना नहीं है, आपको एक जागरूक भी रहना है। ஆமா பயிற்சி பண்றீங்களா? பயிற்சி பண்ணணும். செய்யறத வந்து செஞ்சு காமிக்கணும். आपको जो है एक्सरसाइज करना दिखाना है। எக்ஸசைஸ் பண்ணணும். சாமி ரெண்டும் கத்து கொடுத்தாரு. यीशु मसीह दूसरा பிரசங்கம் பண்ணாரு, प्रचार किया, செஞ்சம் காமிச்சாரு. वो दिखाया भी, करके दिखाया। அப்படின்னா என்ன? கேட்கறத நான் செஞ்சு பார்க்கணும். हम सुन के उसको दिखाना है, करके दिखाना। யூடியூப் பாக்குறீங்களா? यूट्यूब में பஜ்ஜி எப்படி செய்யணும், தோசை எப்படி செய்யணும், कैसे हम भजी बनाते, डोसा बनाते। நிறைய பேர் பார்த்துட்டு வச்சிருது. बहुत सारे लोग देख देख के ऐसे भूल जाते। ஏன் பாக்குறப்போ? क्यों देख रहा है? அது வேற நெட் வேற வேஸ்ட், நேரம் வேற வேஸ்ட், समय भी वेस्ट है और नेट भी वेस्ट है। பார்த்தா பஜ்ஜி சுட வேணாவா? आप देखा तो भजी बनाना है ना। கோயிலுக்கு வந்தா செய்ய வேணாவா? आप कलिसिया में आए तो करना नहीं है। இருக்கீங்களா இல்லையா? अब है कि नहीं? சரி, லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இயேசு பாருங்க எப்படி பிராக்டிஸ் பண்றாரு பாருங்க. यीशु मसीह लूका में देखते किस प्रकार उन्होंने 4ஆம் अभ्यास அதிகாரம். कराया। 4ஆம் அதிகாரம். चौथा अध्याय। என்ன பண்றான் பிசாசு? அவர்கிட்ட வந்து பிசாசு இயேசு கிட்ட வந்து शैतान जो है यीशु के पास आके டெஸ்ட் பண்றான் பாருங்க. वो परीक्षा कर रहा है। அந்த ஆதாம் மாதிரி எட்டி வச்சிடலான்னு பாக்குறான். उसको किस प्रकार उसको गिराना है इस प्रकार। இவரு ஃபுட்பால் அடிக்கிறார் அவனை பயங்கரமா. ये बहुत अच्छा फुटबॉल मारते हैं। லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். लूका रचित सुसमाचार 4 अध्याय। பிரைஸ் தி லார்ட். 3-4 வாசிக்கிறேன். हम तीसरा पढ़ेंगे। அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பம் வாங்கும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். तब शैतान ने उससे कहा, यदि तू परमेश्वर का पुत्र है तो इस पत्थर से कह कि रोटी बन जाए। यीशु ने उससे उत्तर दिया, लिखा है मनुष्य केवल रोटी से जीवित नहीं ना रहेगा। பாருங்க, இயேசு கிட்ட பிசாசு வரான். यीशु के पास शैतान आता है। உபவாசம் பண்ணிட்டாரு அவரு. உபவாசம் பண்ணி 40 நாள் முடிஞ்சிடுச்சு. और उपवास करके 40 दिन खत्म हुआ। கடவுள் நோக்கத்தை திட்டத்தை செய்யறாரு, செய்ய போறாரு. परमेश्वर की इच्छा को कर रहे हैं। நீங்களும் கடவுள் நோக்கம் திட்டத்தை செய்யறதுக்கு இருக்கிறீங்க. आप भी परमेश्वर की इच्छा को करने के लिए है। லேஸ்ல விட மாட்டான் பிசாசு. आप शैतान ऐसे आपको आसान से நான் नहीं பிசாசை छोड़ेगा। பெருசா பேசல. हम शैतान बड़ा करके नहीं बात कर रहे हैं। உங்க வாழ்க்கையை நிறுத்துறதுக்கு தான் அவன் ரெடியா வருவான். आपका जीवन को रुकावट के लिए वो आता है। நீங்க செய்யறத ஸ்டாப் பண்ணவன். वो जो आप करते हैं वो शैतान को आपको रुकाना है। அதுதான் அவனுடைய வேலை. उसका काम वही है। ஓயாத பண்ணினுப்பான். वो कुछ ना कुछ करेगा। அப்ப பாருங்க அவர் என்ன சொல்றாரு அவரு? वो यहाँ पे क्या कहता है? அப்பம் கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்க, நீ தேவனுடைய குமாரனானால் அப்படின்றான். वो कहता है कि पत्थर को रोटी बना दे, तू परमेश्वर का बेटा है ना करके। முதல்ல எடுத்தோம் சந்தேகத்தை போடுவான். वो एक डाउट अंदर में डालता है। நான் பீட்டர் என்ன தேவனுடைய குமாரனா? நீங்க
क्या आप परमेश्वर का யார் बेटा சொன்னா है? உங்களுக்கு தேவனுடைய குமாரன்? तुम कौन है परमेश्वर का நான் बेटा? சொல்றேன் நீ தேவனுடைய குமாரன் இல்ல. मैं कहता हूँ तो परमेश्वर का बेटा नहीं है। ஆமா. இன்னும் 2 பேர் சொல்லுவாங்க சேர்ந்து. ऐसे ही मिलके और 2 लोग को बोलते हैं அப்புறம் 100 பேர் சொல்லுவாங்க. और उसके बाद 100 लोग बोलेंगे। ஆமா 100 பேர் சொல்லிட்டாங்க. ये தேவனுடைய 100 लोग अभी बोल दिए हैं। 100 பேர் சொன்னாங்க, 800 கோடி பேர் சொன்னா இல்லங்க. ஒருத்தர் எனக்கு சொல்லிக்கிறான் தேவனுடைய குமாரன், चाहे தேவனுடைய 100 பிள்ளை. लोग बोले या 800 लोग बोले 8000 लोग, लेकिन एक जन बोल दिया यीशु मसीह, आप उसको विश्वास करना। 800 கோடி பேர் உங்களை தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லிட்டோம். 8 कोटि लोग भी अगर आप बोल दें कि आप परमेश्वर का बेटा नहीं है तो बोलने दीजिए। பரலோக தேவன் சொல்றாரு நீ என்ன பிள்ளைடான்றாரு. लेकिन जो स्वर्गीय पिता कहता तू मेरा बेटा है करके, அவர் சொல்றது நீங்க கேட்பீங்களா? 800 கோடி பேர் சொல்றது கேட்பீங்களா? परमेश्वर जो कहेगा वो आप सुनेंगे या लोगों के बात को सुनेंगे? பவுல் அதான் சொல்றாரு, पौलुस वही कहता है, எவன்டா என்ன குற்றப்படுத்த முடியும்ன்றாரு. कोई भी मुझे नहीं हरा सकता करके। ஏன்னா எனக்காக இயேசு மரிச்சிருக்கிறாரு, क्योंकि मेरे लिए यीशु ने मारा, இயேசு எனக்காக உயிர் தெழுந்திருக்கிறாரு, यीशु मेरे लिए जीवन दिया, எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. वो मेरे लिए क्रूस पर चढ़ा गया, மீண்டும் அவர் வரப்போறாரு, वो फिर ऊपर गया, என்ன பரலோகத்துக்கு கொண்டு போக போறாரு. मुझे स्वर्गलोक ले जाने இத वाला है, பூமியில அவர் வேலையை செய்ய வைக்க போறாரு. वो जगत में कार्य करने जा என்ன रहा है। யாருமே குற்றப்படுத்த முடியாது. मुझे कोई भी नहीं हरा सकता करके। குற்றப்படுத்தினா அவர் தான் பண்ணணும். अगर कोई भी विरोधी आना तो उसके विरोध जाना। ஆனா அவர் என்னை அன்பு கூறார், நேசிக்கிறார். वो मुझे अनुग्रह किया और प्रेम किया है। ஆமென். आमेन। எனக்குள்ள வாழ்றாரு. वो मेरे अंदर में बढ़ रहा है। ஆனா பதில் என்ன சொல்ற தெரியுங்களா? यहाँ पे वचन क्या कहता அவனுக்கு है? उसको தேவனுடைய குமாரன் மாத்திரம் அப்பத்துல வார்த்தையில பிழைக்கிறது இல்லப்பா. मनुष्य केवल ஏன் தேவனுடைய குமாரன் மாத்திரம் வந்து வார்த்தையில பிழைக்கிறது இல்ல. தேவனுடைய குமாரன் மாத்திரம் வார்த்தையில பிழைக்கிறது இல்ல. परमेश्वर का जो बच्चा है वो खाली रोटी से बढ़ना नहीं है। மனுஷனே வெளியே இருக்கிற எல்லா மனுஷனும் தேவனுடைய வார்த்தையில தான் பிழைக்கிறான்றாரு. जो भी मनुष्य है, जो लोग है, वो भी परमेश्वर के वचन में बढ़ना है करके என்ன அடி விடுறாரு பாருங்க அவனுக்கு. वो क्या कहता है देखिए। ஏய் விசுவாசிங்கெல்லாம் இல்லப்பா, खाली विश्वासी लोग नहीं, உலகத்துல அத்தனை பேரும் என் வார்த்தையில தான் பிழைக்கிறாங்க. संसार में जितने भी लोग हैं वो मेरे वचन में बढ़ रहे हैं। ஏன்னா அவங்க சாப்பிடுற சாப்பாடு என் வார்த்தையில இருக்குது. क्योंकि वो जो खाने वाला खाना है वो मेरे वचन में ही அவன் है। மீனை புடிச்சு கடிக்கிறான் பாருங்க, அதுலயும் என் வார்த்தை இருக்குது. जो मछली खाते हैं उसमें भी मेरा वचन है। அவன் ஆட்டு கறி கடிக்கிறான் பாரு, அதுலயும் என் வார்த்தை இருக்குது. जो वहाँ पे बकरी को खाते हैं उसको भी मेरा वचन है। அவன் தண்ணி அள்ளி குடிக்கிறான் பாரு, அதுலயும் என் வார்த்தை இருக்குது. जो पानी पीते हैं उसमें भी मेरा वचन है। எதுலங்க ஒரு வார்த்தையில இருக்குது? सारी चीजों में मेरे वचन है। ஏன்னா வார்த்தையில தான் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறாரு. क्योंकि सारे वचन में ही संसार को बनाया है। அப்போ அவன் மனுஷன் வார்த்தையில தான் பிழைக்கிறான். मनुष्य जो है वचन में ही जिएंगे। இன்டைரக்டா பிழைக்கிறான். இன்டைரக்டர். ये जो है इनडायरेक्ट ही बोला है। ஆமென். आमेन। எப்படி எப்படி பதில் கொடுக்கறாரு பாருங்க. किस प्रकार इसने सवाल जवाब किया है, இப்படிதான் நீங்க பதில் கொடுக்கணும். பேய் इस प्रकार आपको भी जवाब देना है। தேவனுடைய குமாரன் இல்லையா நானு? क्या परमेश्वर का बच्चा नहीं है? அதுல வேற ஒரு சர்ச்சுக்கு போயிடுவீங்க. आप कलीसिया में जाएंगे, ஆவியானவர் வருவாரு, வரும்போது நல்லா ஆடி குதிப்பீங்க, परमेश्वर का जब आत्मा आएगा उस प्रकार आप போகும்போது नाचेंगे, சைலண்டா போயிடுவாரு. और जाते समय आप फिर वही शांत हो இந்த மாதிரி जाएंगे। பிரசங்கலாம் கேட்டுருவீங்க. क्या इस प्रकार आपको वचन को सुनना है? அதுவே உங்களுக்கு மனசு உறுத்தி இருக்கும். उसी में आपका जो मन है, உங்க பிரச்சனை நேரத்துல, போராட்ட நேரத்துல, காசு இல்லாத நேரத்துல, जिस प्रकार समस्या आएगा, पैसा नहीं रहेगा उस समय में, வியாதி நேரத்துல, बीमारी के समय में, குடும்ப பிரச்சனை நேரத்துல, परिवार की समस्या में, ஓ ஆவியானவர் போயிட்டாரோ, क्या परमेश्वर इस प्रकार के है? ஆவியானவர் அச்சாரமா இவங்க முத்திரை போட்டுக்கிறார் உங்க மேல. परमेश्वर आपके ऊपर एक मोहर लगाया है। அவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி கோச்சிக்கிறவர் கிடையாது. वो आपको और मेरे जैसा नहीं रूसता है। பேச மாட்டேன் நான். वो इस प्रकार नहीं कहता नहीं मैं जाओ मैं बात नहीं करता करके। அவர் யாருங்க? वो कौन है? என்னை உண்டாக்குன கடவுள், हमें जो सृष्टि करने वाला परमेश्वर, எனக்காக உயிரை கொடுத்த கடவுள், हमारे लिए जीवन देने वाला परमेश्वर, என்னை நேசிக்கிற கடவுள். हमें प्रेम करने वाला அவரை परमेश्वर। எத்தனை முறை நான் வந்து நம்பலனா கூட நம்புடான்னு சொல்றவரு. हम कितने बार भी उसको हम विश्वास नहीं करने से भी वो कहता है कि विश्वास कर विश्वास ஒரு कर। குழந்தை एक बच्चा, சோறு வேணாம் இப்படி திருப்பி கூட திருப்பி சாப்பிடுறல ஊட்டுறாம, एक बच्चा जिस प्रकार खाना नहीं खाएगा करके घूमने से भी அது- उसको हम कैसे डालते हैं? वो ना करने से भी அப்படி खिलाते हैं, துப்புது பாருங்க. वो ऐसे थूक देता है। வேணாம் தப்பிட்டு அப்புறம் ஒன்று வடை வச்சுக்கிறேன் சாப்பிடு. जबरदस्ती उसका मुंह में इस प्रकार डालते हैं। உனக்கே எனக்கே இந்த புத்தி இருக்குது, आपको और मुझे समझ है तो அவருக்கு எவ்வளவு பெரிய புத்தி இருக்கும். वो कितना बड़ा बुद्धिमान है। அதுக்கு தான் எல்லாம் சும்மா கை தட்டுறீங்களா நிஜமா தட்டுறீங்களா? क्या खाली खाली आप ताली बजा रहे हैं? எனக்கெல்லாம் கை தட்டாதீங்க, பட் இது உங்களுக்கு உள்ள போனோம். ये आपका अंदर में जाना है। ஆமா, உங்களை கர்த்தர் வாலண்டியரா உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய வராரு.
परमेश्वर आपको ही आपके जीवन में सब कुछ कार्य நீங்க करेंगे। தான் துப்புறீங்க, आप நானும் ही நீங்களும் தான். थूकते हैं। துப்புறது என்ன அர்த்தம் தெரியுமா? थूकने का क्या अर्थ है? போய் ஆகணுமா, கோயிலுக்கு போய் ஆகணுமா, क्या चर्च में जाने का? ஜெபம் பண்ணி ஆகணுமா, क्या प्रार्थना करना ही है? அதான் துப்புறது. यही है थूकना। கோயிலுக்கு போய் தான் ஆவேன், कलिसिया जाना ही है, ஜெபம் பண்ணி தான் ஆவேன். प्रार्थना करना ही மனசு है। சொல்லும் நாளைக்கு பார்த்துக்கலாம். மேச்சை. मन कहेगा काल देखेंगे। நீ என்ன சொல்றது? उसको बोलना तू क्या कहता है? நான் சொல்றது நீ கேளு. मैं जो कहूंगा आपको सुनना है। ஆமென். आमेन। அடுத்தது பாருங்க, அவர் சொல்றாரு, वहाँ हम देखेंगे என்ன சொல்றாரு அவங்ககிட்ட என்ன சொல்றாருனாங்க, उसको क्या कहता है? நான் யாருன்னு எனக்கு தெரியும்பான்றாரு. मैं कौन हूँ मुझे पता है करके அதான் அங்க சொல்றேன் 3-4 வசனத்துல நான் யாரும் எனக்கு தெரியும், 3 और 4 वचन में कहता है मैं कौन हूँ मुझे पता है। எனக்கு நல்லா தெரியும் நான் யாருன்னு. मैं कौन हूँ मुझे अच्छे से என் पता பேர் है। பிரிட்டோ விக்டர், என் பேர் பிரிட்டோ விக்டர், मेरा नाम दानियल है। என்னுடைய ரட்சகர் இயேசு, मेरा जो रक्षा करता है यीशु है। பிதாவாகிய தேவன் என்னை வந்து இங்க உண்டாக்கி இருக்கிறாரு. और जो पिता परमेश्वर मुझे यहाँ पे बनाया, ஆவியானவர் எனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்கிறாரு. सारे सामर्थ्य परमेश्वर मुझे बनाया நான் है। என்ன ஊருக்காரன் எனக்கு தெரியும், मैं कौन सा गांव का मुझे எனக்கு पता யார் है। மனைவின்னு எனக்கு தெரியும், मेरा पत्नी कौन है पता है। என் பிள்ளை யாருன்னு தெரியும். मेरे बच्चे कौन है पता है। போப்பா தம்பி, आप जाओ भाई, ஜாவ். जाओ। அதை தாங்க சொல்றாரு. वही यहाँ पे कहता है। அவன் உடனே போயிட்டான்னு வச்சுங்க, அவன் உடனே போயிட்டான்னு நினைக்கிறீங்க. क्या वो शीघ्र ही चला गया आप समझ रहे हैं? சரி, எப்படி இவனை வேற வழியில மாட்டலாம்? वो सोचता है दूसरे एक रास्ते में कैसे फंसा। ஏன்னா இங்க கொக்கி போட்டு தான் இன்னைக்கு இழுக்கிறாங்க பாருங்க. உலகத்துல பாருங்க संसार में जब देखते हैं ரம்மி ஆட்டம் எப்படின்னா, அவன் வந்து அப்பெல்லாம் குடி போதை மாத்திரை இதெல்லாம் இப்போ வந்து டெக்னிக்கா எப்படி ஆளை அப்படி அமுக்குறது. ये जो गेम जो आता है, रोमी का जो गेम होता है, वो जो अभी एक टेक्निकल आ गया तो उसी प्रकार यहाँ पे फंसाते हैं। ஜிங்கிலி ரம்மி அப்படியா? जंगली रमी। ஜங்கிலி ரம்மி எப்படி பிரதர், அது ஆடினா காசு வர மாட்டேங்குது பிரதர். वहाँ पे खेलने से पैसा नहीं आता है। நான் சொல்றேன் பிரதர், எப்படி ரொம்ப ஈஸியா வந்துடும். मैं कहता हूँ कितना इसी से आप खेल सकते हैं। கழுத்தை மாதிரி பிடிச்சிரும், அது அவ்வளவுதான். वो इस प्रकार आपको पकड़ कर जकड़ कर रहते हैं। ஏன்னா அவன் அப்படிதான் திருட்டு பையன். वो इस प्रकार ही அவர் அமுச்சு வச்சோன்னு போயிட்டான்னு நினைச்சீங்களா? क्या वो भेजने से वो चला गया सोच रहे हैं। அடுத்தது சொல்றான் आगे वो कहता है லூக்கா 4:5-8 लूका उसका 5 अध्याय में இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். வாசிங்க 6, 7, 8. हम यहाँ पे पढ़ेंगे 5, 6, 7, 8 5 लूका सुसमाचार 4 अध्याय से। तब शैतान उसे ले गया और उसको पल भर में जगत के सारे राज्य दिखाए और उसने कहा, मैं यह सब अधिकार और इनका वैभव तुझे दूंगा, क्योंकि बहुत मुझे सौंपा गया है और जिसे चाहता हूँ उसी को दे देता हूँ। इसलिए यदि तू मुझे प्रणाम करे तो यह सब तेरा हो जाएगा। यीशु ने उसे उत्तर दिया, लिखा है, तू प्रभु अपने परमेश्वर को प्रणाम कर और केवल उसी की उपासना कर। என்ன சொல்றான்? எப்படி ஆசை காமிக்கிறான் பாருங்களேன். यहाँ पे किस प्रकार लालच देता है। என்ன சொல்றானா, क्या कहता है? போய் நின்னு वहां पे जाके खड़ा हो, எல்லாத்தையும் பாருன்றான். सारे कुछ देख लेकर के। நம்ம பாருங்க, ஆசை காமிப்போம். किस प्रकार लालच दे रहा है यहाँ? யாருக்கிட்ட போய் ஆசை காமிப்போம்? இயேசு சாமி கிட்டே ஆசை காமிக்கிறான் பாருங்க. यीशु मसीह को जाके लालच दे रहा है। இயேசு சாமி நீங்களான பிரதிநிதி, அவர் நம்முடைய பிரதிநிதி. आप यीशु मसीह जो आपका और मेरा जो प्रतिरूप है, உங்களுக்கு என்ன அப்படி ஆசை காமிப்பான். आपको क्या इस प्रकार भी लालच दिखाएगा। ஆனா அவர் என்ன சொல்றாரு? वो यहाँ क्या कहता है? ஆசை காமிச்சது மாத்திரம் இல்ல, खाली लालच नहीं दिखाए। அவன் சொல்றான், எனக்கு தான் அது அத்தாரிட்டி இருக்குதுன்றான். वो कहता है कि ये जो जगत का मुझे अधिकार दिया गया करके அப்படின்றான். वो इस प्रकार कहता है। பாருங்க, அந்த முதல் வசனம், முதல் இது தேவனால் பிறந்த நான் வந்து தேவகுமாரனான்னு கேட்டான்ல, जब मैं परमेश्वर का बच्चा हूं करके कहता है। யோவான் 1:12 என்ன சொல்லுது? யோहन्ना 1:12 क्या कहता है? நாம வந்து அவர் நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
वहां पे कहता है परंतु जितनों ने उससे ग्रहण किया उसने उनको अपना संतान होने का अधिकार दिया। அங்க ரெண்டு வார்த்தை வருது. वहां पे दो बात है, பிள்ளையா இருக்கிறோம் நம்ம அங்க. वहां पे हम एक परमेश्वर का बेटे हैं, அது மாத்திரமல்ல அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். वो अधिकार भी हमें दिया है। பாருங்க, இது வந்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னே பேசுறான். जब क्रूस में जाने से पहले यहाँ पे कहता ஆனா है, கல்வாரி சிலுவைக்கு போயிட்டு முடிஞ்ச பிறகு जब क्रूस में जाने के बाद இயேசு சொல்ற உலகத்துக்கு முழுவதும் போய் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். वो क्रूस में लटकाने के बाद जब जी उठा, यीशु ने कहा सारे जगत का जो अधिकार मुझे दिया गया और मैं तुम्हें देता हूं करके कहता हूं, आपको और मुझे वो अधिकार दिया गया है। இயேசு சொல்றாரு, यीशु कहता है உனக்கு அதிகாரம் இல்லப்பா, எங்க பிள்ளைங்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமென். तुम्हें ही अधिकार नहीं, मेरे जो बच्चे लोग हैं मेरे संतान को ये अधिकार देता हूं करके, ஏன்னா அவன் ஏமாத்துருவேன். क्योंकि वो जो है झूठ बोलने वाला। பார் சூப்பராக இருக்குது பார். ஜூட் போல வாழா. பிசாசு வேற வேலை இல்லை, ஏமாத்துற வேலை தான் உனக்கு. उसके झूठ बोलने का ही काम है। ஆமா, முதல்ல வந்து சந்தேகத்தை கொடுப்பான். आपको पहला एक डाउट में डालेगा, நீங்க சந்தேகத்துல வந்துட்டா முடிச்சிக்காத. अगर आप उस डाउट में अगर गिर गए तो हो गया। சந்தேகம் முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் என்ன பண்ண, ஏமாத்த பார்ப்பான். आप जब डाउट में गिर जाएंगे उसके बाद आपको कैसे आपको वहां से पर- हटाने का काम करेगा। உலகம் பாருங்க ஏமாத்துது பாருங்க. संसार में किस प्रकार झूठ बोलता है, அப்போ அவன் அதெல்லாம் யாருன்னே பிசாசுடைய வேலை. उसका काम है, शैतान का काम है, நான் நேரம் இல்லை அதான் உள்ள போல, அதுக்காக ஏமாத்துவான் அவன். क्योंकि वो जो है आपको झूठ बोलेगा, உங்களையும் ஏமாத்துவான், என்னையும் ஏமாத்த பார்ப்பான். आपको भी फंसाएगा, हमको भी फंसाएगा। झूठ நம்ம बोल- சொல்லணும், हम कहना है எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. मुझे अधिकार दिया गया है। அதிகாரத்துக்காக நான் உங்ககிட்ட வர மாட்டேன். मेरा जो अधिकार के लिए मैं तेरे पास नहीं आऊंगा। ஏற்கனவே நான் அதிகாரி தான்டா. मैं पहले इससे ही अधिकारी हूँ। எங்க அப்பா எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. मेरा पिता मुझे अधिकार दिया है। அதிகாரம் கொடுத்து விட்டது, அதிகாரத்தை நீ தரன்ற என்ன அர்த்தம்? क्या अधिकार मुझे तो दिया गया, तू दे क्या देगा करके बोलता है। ஆமா, ஏற்கனவே நீங்க வந்து ஒரு 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 இடத்துல வேலை செய்றீங்க. एक जगह में आप पहले से ही काम कर रहे हैं, அந்த கம்பெனில போய் உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் ஒருத்தன் கேட்டா என்ன சொல்லுவீங்க? अगर उसी அதே कंपनी- சீட்டு அதே இடத்துல அதே வேலையை வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்றான் ஒருத்தன் வந்து பக்கத்துல நின்னு और एक பஸ்ல போய். और एक व्यक्ति आता है बस में, आपको कहता है कि वो कंपनी में उसी जगह में मैं तुझे काम दिलाऊं करके, நீங்க कैसा அந்த लगेगा? வேலை தான் செஞ்சு நிக்கிறீங்க. आप पहले से ही काम कर रहे हैं வரும் வழியை சொல்றான், அப்பா உனக்கு வேலை வாங்கி தரேன்றான். और जाने वाले रास्ते में आपको कहता है मैं तुझे काम அப்புறம் दिलाऊंगा। சொல்றான் எங்க கம்பெனி பேர் இது, அந்த சீட்டு, நீங்க என்ன பண்ற அந்த வேலையை அப்படியே சொல்றான். वो कंपनी का नाम, आप जो काम कर रहे हैं, वो सीट, वो जगह का नाम, सब कुछ बता रहा है। டேய் அது ஏன் வேலைடா, நீ போய் எனக்கு வேலை தர, அந்த வேலையில நான் இருக்கிறேனே. तो आप कह सकते हैं कि हाँ ये तो मेरा ही काम है, मेरे कर सकता हूँ, मेरा ही काम है। உடனே நம்ம யோசிப்போம் சில நேரத்துல, हम थोड़ी देर सोचेंगे ஓ நம்மள தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டானே அவனா. क्या हमको यहाँ से निकालने के काम तो नहीं कर रहा है। அதுக்குள்ள துரு கம்பெனில போய் கேட்கறது, எப்பா என்ன லிஸ்ட்ல எடுத்துக்கிறானே இல்லையா? तब हम देखेंगे लिस्ट में नाम है कि नहीं। அங்க கூட ஏன் தூக்கிடுவான், அவரு கொடுத்தது தான். जो वो कुछ नहीं करते, जो परमेश्वर ने दिया वो दिया है। உலகத்துல இருக்கிற சொல்றான், ஒரு வாட்டி சொன்னா संसार में लोग एक बात बोलने से, இவரு சொன்னது தாங்க, ये जो कहता है वो அதிகாரம் கொடுத்தாருன்னா கொடுத்துட்டான். उस अधिकार दे दिया तो दे दिया। அது அதிகாரத்தை அவர் திருப்பி வாங்குறது இல்ல. वो अधिकार जो है दोबारा नहीं ले, நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. वो अधिकार को आपको जो है அததான் இங்க சொல்றாரு அவர், அததான் இங்க சொல்றாரு वो இயேசு. यहाँ पे कहता है यीशु। அடுத்தது 3வது லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ல இருந்து 13 வரைக்கும். हम 9 से 12 तक देखेंगे। 9ல இருந்து 13 வரைக்கும். அப்பொழுது அவர் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரிசித்து பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். हम 9 से आगे तक देखेंगे। तब उसने उसे यरूशलेम में ले जाकर मंदिर के कुंगरे पर खड़ा किया और उससे कहा, यदि तू परमेश्वर का पुत्र है तो अपने आप को यहाँ से नीचे गिरा दे, क्योंकि लिखा है वह तेरे विषय में अपने स्वर्गदूतों को आज्ञा देगा कि वे तेरी रक्षा करे और वे तुझे हाथों हाथ उठा लेंगे, ऐसा ना हो कि तेरे पाँव में पत्थर से ठेस लगे। यीशु ने उसको उत्तर दिया, यह भी लिखा है, तू प्रभु अपने परमेश्वर की परीक्षा ना करना। இல்ல 13 வரைக்கும் வாசிங்க. जब शैतान सब परीक्षा कर चुका, तब कुछ समय के लिए
उसके पास से चला गया। அவ்வளோதானே பாருங்க. இது அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன? और तीसरा विषय क्या है? முதலாவது சந்தேகம் சொன்னா, சந்தேகத்தை விட்டுனா पहला जो वहाँ पे डाउट उसको कराया, அவர் சொல்றாரு, वो कहता है ஏன் நான் யாரும் எனக்கு தெரியும்ன்றாரு. मैं कौन हूँ करके मुझे पता है करके। நீங்க யாரும் உங்களுக்கு தெரியணும். आप कौन है आपको पता होना, நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியணும். आप परमेश्वर का बच्चे हैं करके आपको पता होना। ரெண்டாவது சொல்றான், दूसरा कहता है உனக்கு அதிகாரமே இல்லைன்றான். और तुझे अधिकार नहीं है करके कहता है। அவர் சொல்றாரு, எனக்கு தாண்டா அதிகாரம் இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது, நீ பொய் சொல்றேன்னு அனுப்புறாரு. तब कहता है कि मुझे ही अधिकार दिया गया है और मेरे बच्चे को वो अधिकार है करके कह के उसको निकालता है। மூன்றாவது சொல்றான், तीसरा यहाँ पे कहता है அவரை சோதித்து பாரு அப்படின்றான். டெஸ்ட் பண்ணு. हाँ, उसको परीक्षा करने के लिए कहता है। ஆமா, சோதித்து பாருன்றான். परीक्षा करके देख कर என்ன कहता है। குதிச்சு பாரு, क्या उसको यहाँ से कूद के दिखा, பிடிப்பாங்கன்னு சொல்லிக்குதே, वो पकड़ूंगा करके கொஞ்சம் कहा டெஸ்ட் है। பண்ண அவரை டெஸ்ட் பண்ணு. उसको आप परीक्षा करके कहता है। அவர் சொல்றாரு, वो कहता है அவர் யாரு எனக்கு தெரியும்ன்றாரு. वो कौन है मुझे पता है करके। என்னன்னா டெஸ்ட் பண்றது நான் இல்ல, அவர் தான் என்ன டெஸ்ட் பண்ண ஒழிய நான் அவரை டெஸ்ட் பண்ணக்கூடாது. परीक्षा करने के लिए मैं नहीं हूँ, परीक्षा करने के लिए वो है, मैं नहीं करके। அவரை டெஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவர் நல்லவராச்சே. वो उसको परीक्षा करने के लिए कुछ नहीं है क्योंकि अब- वो अच्छा है। அவர் நேற்று வென்று மாறாதவராச்சே. वो अपना नाम नहीं बदलता है। என்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதராச்சே. वो आशीष को आशीष देता है। என்னை உயர்த்துகிறவராச்சே. वो हमें बढ़ाया है, என் மேல அன்பா இருக்கிறவராச்சே. मेरे ऊपर अनुग्रह दिया है। அவரை நான் சோதிக்கணும்னு அவசியம் இல்ல, उसको मैं परीक्षा करने के लिए जरूरत नहीं है, ஆனா அவர் என்ன சோதிப்பார் கண்டிப்பா. वो हमें जरूर परीक्षा करेगा। சோதிப்பார்னா என்ன அர்த்தம்? परीक्षा करने का क्या मतलब है? சூழ்நிலையில நீங்க எப்படி வாழ்றீங்கன்றத கண்டிப்பா கத்தர் பார்ப்பார். संगति में हम किस प्रकार बढ़ रहे हैं, அதை தான் இங்க சொல்றாரு. आप परिस्थितियों में कैसे आप बढ़ रहे हैं, वो आपको जरूर देखेगा। அவன் அப்பாலே போ சாத்தானே என்றார். वहां से चला जा शैतान करेगा। அது முதல். ரெண்டாவது வந்து எழுதி இருக்குதுன்னா சொல்லி இருக்குதே என்றார். वो वहां पे कहा गया है, என்ன சொல்லி இருக்குது? क्या कहता है? அவரை டெஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி இருக்குதே. वो वहां पे परीक्षा करने के लिए कहता है। ஆனா அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாராம். वहां से वो जाके परीक्षा करता है சில சூழ்நிலைகளை அனுப்பி, कुछ समय में, சூழ்நிலை நேரங்கள்ல कुछ टाइम में நாம வந்து உண்மையா வந்து அவரை நம்புறோமான்றத சில சூழ்நிலையில கண்டிப்பா கர்த்தர் அதை கவனிப்பார். हम पूरे मन से हम विश्वास करते हैं या नहीं, उसके लिए भी आपको परीक्षा हो सकती है। இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன், हम क्या कहने जा रहे हैं? நீங்க யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். आप कौन है करके आपको पता होना, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்படும் தெரிஞ்சு வச்சுக்கணும். आपको क्या अधिकार दिया गया वो आपको पता होना, தேவன் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். परमेश्वर कौन है आपको पता होना है। பாருங்க, திருப்பி சொல்றேன். हम दोबारा बोलेंगे, முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல पहला- தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். आप पहला ये जानना है कि आप कौन है। பிறகு நீங்க யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. आप कौन है करके आपको पता होना है, आपको मालूम रहना है। பிறகு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். आपको क्या दिया गया है वो वही आपको पता होना। சொல்லுங்க, தேவன் யாருன்னு எனக்கு தெரியும், परमेश्वर कौन है मुझे पता है, நான் யாருன்னு எனக்கு தெரியும், मैं कौन हूँ मुझे पता है, தேவன் எனக்கு எல்லாம் என்னென்ன கொடுத்து வச்சுக்கிறாருன்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். परमेश्वर ने मुझे क्या क्या दिया है वो भी मुझे पता है। இதை தான் ஒரு விசுவாசி புரிஞ்சுக்கினார்னா ये सब अगर एक विश्वासी को मालूम होना तो அவரை சத்துரு ஒன்றும் பண்ண முடியாது. जो शैतान है कुछ भी नहीं कर सकता, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டு நான் தெரிஞ்சுக்கணும். क्योंकि मुझे क्या दिया गया है मुझे मालूम होना है। தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். परमेश्वर कौन है मुझे पता होना है, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். मैं कौन हूँ मुझे पता होना है। இதை தெரிஞ்சா अगर आपको मालूम हो जाए तो நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை நீங்க நல்ல மாட்டம் வாழ மாட்டீங்க, மற்றவங்களே வாழ வைப்பீங்க. खाली आप अच्छा नहीं रहेंगे, आपसे जुड़े हुए लोग भी अच्छा जीवन जिएंगे। நீங்க வாழறது மட்டும் இல்ல, மற்றவங்க நீங்க வாழ வைப்பீங்க. आप तो जिएंगे लेकिन दूसरे को भी आपसे आशीषित நான் சொல்ல होंगे। ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் प्रत्येक मसीह, இன்னைக்கு பாருங்க, நிறைய கிறிஸ்தவ சபைக்கெல்லாம் போறாங்க, बहुत सारे मसीह लोग कलीसिया में जाते हैं, அவங்க ஃபேமிலிக்காக தான் வாழ்றாங்க. वो अपने परिवार के लिए जी रहे हैं। எனக்கு எனக்கு குடும்பம், என் பிள்ளைங்க, என் சாப்பாடு எனக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்காக கடவுள் நம்மளை உண்டாக்கல. खाली मेरे परिवार के लिए खाना पीना और सब कुछ रहना करके उसी लिए परमेश्वर से नहीं जीना है। நீங்கள் மற்றவர்களை போஷிக்கிற அளவுக்கு கடவுள் உங்களை ஏற்படுத்திக்கிறார். आप दूसरों के लिए भी आशीष के कारण बनना है, इसलिए परमेश्वर आपको बढ़ा। பிதாவாகிய தேவன் இயேசு எதுக்காக அனுப்பிச்சாரு? पिता ने यीशु मसीह को किस लिए भेजा? உங்களுக்காக, எனக்காக. आपके और मेरे लिए। உங்களை எதுக்காக வச்சிருக்கிறாரு? आपको किस लिए रखा है? உங்களுக்கு மனைவி உங்களுக்காக, आपका जो पत्नी आपके लिए, கணவன் மனைவிக்காக. और जो पति जो है पत्नी के लिए। அப்போ நாமெல்லாம் தேவனுக்காக.
आप और मैं जो है परमेश्वर के लिए। அப்போ நம்ம என்ன எதுக்காக இங்க பூமியில வாழ்றோம்? हम क्यों इस संसार में जी रहे हैं? கடவுளுடைய நோக்கத்தை செய்வதற்காக தேவன் நம்மளை அனுப்பியிருக்கிறார். परमेश्वर की इच्छाओं को पूरा करने के लिए परमेश्वर ने हमें भेजा है। அதுக்காக எல்லா எல்லா சலுகை எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு ஏராளமா தருகிறவர். तो इसलिए सारे जो कार्य, सारे जो आशीष है परमेश्वर ने आपको और मुझे दिया है। நீங்க வேற லேபர் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. आप सिर्फ मजदूर नहीं रहेंगे, நீங்க லேபர் கொடுக்கறவங்களா இருக்கணும். आप मजदूर देने वाला भी बनेंगे। இருக்கிறீங்களா இல்லையா? आप समझ रहे हैं? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க லேபர் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. आप बगल वाले को देख के भी बोलिए, खाली आपको मजदूर नहीं करना है, நீங்க லேபர் கொடுக்கறவங்களா இருக்கணும். आप मजदूर को देने वाला बने। ரொம்ப கொஞ்சம் கசக்குதா? சொல்லுங்க, இன்னைக்கு லேபர் வாங்கினுக்கலாம். हो सकता है आज आप मजदूर कर रहे हो, ஆனா நீங்க முதலாளியா இருக்கிறதா தேவ சித்தம். लेकिन आप जो मुख्य रहेंगे परमेश्वर के राज्य में, நீங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுங்க. आप बहुत सारे लोगों को काम देंगे। நீங்க நிறைய ஸ்கூல் 2-3 பேருக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு காசு கொடுக்கணும். आप 2-4 लोगों को स्कूल में पढ़ने के लिए पैसा देंगे, இல்லைன்னா ஸ்கூலே ஒன்று கட்டி ஸ்கூலே நடத்தணும். या फिर हो सकता है आप एक स्कूल बनाएंगे और वहां पे भी आपको बच्चे लोग को पढ़ाएंगे। நீங்க ரோடு போடலாம். நீங்க தெரு உங்க ஏரியாவுக்கு நீங்க ரோடு போட்டுக்கலாம். आप अपने जो गांव है वहां पे आप रोड बना सकते हैं। நீங்க தெரு விளக்கு போட்டுக்கலாம், ஸ்ட்ரீட் லைட். आप एक जो गली में जो लाइट लगाते हैं वो भी लगा सकते हैं, ஏன்னா உங்களே என்னைய தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் உப்பா வச்சிருக்கிறாரு. क्योंकि परमेश्वर ने आपको जगत के लिए उजाला देने के लिए रखा है। இதெல்லாம் எப்படி நடக்கும்? ये कैसे बनेगा? என்னுடைய சம்பளத்தினால இல்ல, ये हमारे सिर्फ तनख्वाह में नहीं, தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தினால, परमेश्वर के ऊपर रहने वाला विश्वास, அவருடைய வார்த்தையின் மேல வச்சிருக்கிற उसके நம்பிக்கையினால. वचन के ऊपर हम विश्वास रखें तो எனக்கு இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் இதுல இருக்கிறதா எனக்கு நடக்க போகுது. इसमें जो भी है यही सारे कुछ आपको कराएंगे। இதுல நான் என்னெல்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ इसमें जो भी है परमेश्वर आपको कहा है, இதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில வரும். ये सारे मेरे जीवन में आएगा, நிச்சயமா வரும். ये सारे कुछ आएगा। இது ஃபெயில் ஆகாது. ये कभी गलत नहीं होगा, இது ஃபெயில் ஆகாது. ये कभी फेलियर नहीं होगा। இது ஃபெயிலியர் புஸ்தகம் கிடையாது. ये जो है फेल होने के लिए नहीं है, இது ஃபெயில் ஆனவங்களெல்லாம் பாஸ் ஆக்குற புஸ்தகம். ये जो फेल होने वालों के लिए, उनके लिए पास होना है। சொல்லுங்க, இந்த புஸ்தகத்தை கையில எடுத்துக்கணும். இந்த பைபிள் ये बाइबल हाथ में उठा के, இது என்ன பாஸ் ஆக்கும். इसमें मैं पास हो जाऊंगा, இது என்ன பாஸ் ஆக்கும். इसमें मैं पास हो நான் ஃபெயில் जाऊंगा, ஆக மாட்டேன், मैं नहीं करूंगा, நான் பாஸ் ஆவேன். मैं நிறைய பேரை பாஸ் ஆக்கிடுவேன். बहुत सारे लोग पास हो जाएंगे, நிறைய பேரை பாஸ் ஆக்குவேன் நான். बहुत सारे लोग पास हो जाएंगे। என்ன மாதிரி கத்தருங்க நம்ம கத்தரு. कैसा விசுவாசிகள்லாம் परमेश्वर இதெல்லாம் हमारा, புரிஞ்சுக்கணும். ஆமென். विश्वास के साथ। ஆமா. ஒன்னு பிரிட்டோக்கு தமிழ் கூட ஒன்றும் தெரியாது, தமிழும் தெரியாது. அதுக்கு டைப் படிக்கிறது என் மனைவி தான், இல்லை பாப்பா தான் டைப் படிப்பா. பாப்பா தான் டைப் படிப்பா. தமிழ் கூட தெரியாது சரியா. अच्छे से तमिल भी नहीं पता है, தமிழே தெரியாத ஆங்கிலம் எவ்வளோக்காக பாருங்க. और जो आंटी है वो लोग बताते हैं, எந்த எண்ணையே வச்சு இவ்வளோ வேலை செய்கிறாருன்னா, நீங்கள்லாம் படித்து கிழிச்சு இதெல்லாம் வந்து காலேஜ் எல்லாம் போய் இப்படிலாம் இருக்கிறீங்கன்னா உங்களை வச்சு என்னெல்லாம் பண்ணுவார் கத்தர். अगर हमको रह के ऐसा परमेश्वर कार्य कर रहा है तो आप लोग और भी पढ़े लिखे अच्छे जानते இந்த हैं, மொக்கையே ஷார்ப்பாகி இருக்கிறார், நல்லா ஆக்கினே வர்றாரு. आपको और भी अच्छा से बहुत ऐसे बढ़ेगा और कार्य நீங்களாம் कर ஆண்டவர் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிறாரு உங்களெல்லாம். सकते हैं। परमेश्वर आपको बहुत अच्छा सुंदर நீங்க बनाएगा இன்னும் பாயலாம்ல மேலே. और ऊपर जाएंगे आप, ஆமா, இன்னும் பாய் வேணான்னு சொல்லுங்க. और ऊपर अधिक ऊपर ஆமா, जाएंगे। ஏன்னா என் தேவன் கூட இருக்கிறார். क्यों? परमेश्वर साथ है, சிலுவையின் ரத்தம் என் மேல இருக்குது, क्रूस का जो लहू है मेरे அவருடைய ऊपर है, பாடுகள் என் மேல இருக்குது, उसका जो अनुग्रह मेरे ऊपर है, அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை என் மேல இருக்குது, उसका जो बलवान அவருடைய मेरे ऊपर வார்த்தை है, என் மேல இருக்குது, उसका जीवन मेरे ऊपर அவருடைய है, அபிஷேகம் என் மேல இருக்குது, उसका अभिषेक मेरे அவருடைய ऊपर है, வரங்கள் என் மேல இருக்குது. उसका बल मेरे ऊपर है। என்ன இந்த உலகத்துல எந்த சத்ரு ஒண்ணே பண்ண முடியாது. यहाँ के संसार का शत्रु कुछ भी नहीं कर सकता। ஆமென். आमेन। இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட வாழுங்க பிரதர். इस प्रकार का एक विश्वास एक हमारे जीवन में ஆமா, होना है। சும்மா அதெல்லாம் எதையும் பார்க்காதீங்க. நீங்க தான் நம்பர் 1 ஆளா இருப்பீங்க. ऐसे ही खाली एक दूसरे को ना देखे आप एक नंबर रहेंगे, திருப்பி சொல்றேன், இது உற்சாகத்துக்கெல்லாம் சொல்றது இல்ல, ऐसे खाली आपको नहीं बोल रहे, இதுதான் ட்ரூ. यही सत्य है। நம்புறவங்களுக்கு இது வாய்க்குங்க. जो विश्वास करने वाले के लिए जीवन है। ஆமென். आमेन। எழுந்து நிப்போமா. प्रार्थना करेंगे, खड़ा हो जाएंगे। சாயங்காலம் மீட்டிங் இருக்குது, வாங்க. शाम को प्रार्थना है, जरूर आप। 2 நாள் அற்புதமா நடந்தது, கர்த்தர் நடத்தி கொடுத்தார். 2 दिन बहुत अच्छा से गया, இன்னைக்கு அற்புதமா நடக்கும். आज भी अद्भुत रीति से होगा। வந்து கலந்து கொள்ளுங்க, எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. सब लोग आइए। ஆமா, இதுல ஆண்டவர்கிட்ட வர்றதை மட்டும் கொஞ்சம் சோம்பேறியா பண்ணாதீங்க, परमेश्वर के पास आने के लिए आलसी ना करे, வந்துருங்க. जरूर आइए।
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். परमेश्वर को धन्यवाद देंगे हाथ उठा के। இப்போ திருப்பியும் கேளுங்க, இதெல்லாம் हम दोबारा इसको सुन सकते हैं। திருப்பி கேளுங்க, दोबारा सुनिए। கேட்டதே கேளுங்க. आप दोबारा सुनिए। உங்க வாழ்க்கையில அப்படியே இது பழிக்கும். आपका जीवन में उसी प्रकार बनेगा। ஆமா, பேதுரு மாதிரி சில நேரத்தில் பேதுரு மாதிரி பேசக்கூடாது. पतरस की जैसा बात ना करें। பேதுரு சொன்னாரு, पेतरुस कहता இந்த है ராத்திரியில எல்லாம் என்ன விட்டுட்டு போறீங்கன்றாரு. आज की रात में இந்த ராத்திரியை விட்டுட்டு போயிடுவீங்க எல்லாரும். छोड़ के चले जाएंगे सब करके। அப்போ அவர் சொல்றாரு, वो कहता பேதுரு, है ஆண்டவர் யார் விட்டாலும் நான் உங்களை விட மாட்டான். परमेश्वर कोई भी अगर आपको छोड़ दे मैं नहीं छोड़ूंगा। சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை என்ன மறுதளிப்பானாரு. और सुबह होने से पहले 2 தடவை கூவுறதுக்கு 3 தடவை மறுதளிப்பேன். 3 बार वहां पे इनकार किया। உடனே அவர் என்ன சொல்லியிருக்கணும், तुरंत क्या कहना, ஆண்டவரே நீங்க சொல்றது உண்மைதான், परमेश्वर आप जो कहा आप என்னை सत्य है, காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். मुझे बचा करके कहना था। அதை விட்டுட்டு அவர் வேற மாதிரி சொன்னார். उसको छोड़ को யார் अलग போனாலும் நான் प्रकार போக का, மாட்டேன்னாரு. कोई भी अगर जाए तो मैं नहीं जाऊंगा करके कहा। அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு வேற வார்த்தை பேசுறாரு அவர். परमेश्वर के वचन को अलग प्रकार से कहा। நீங்களெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. आप और मैं इस प्रकार नहीं हूँ। அவரோட நீதிமான்னா நீங்க நீதிமான் தான் சொல்லுங்க. वो धार्मिक है तो आपको धार्मिक बोलना है। தேவனுடைய பிள்ளைன்னு அவர் சொன்னா தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. परमेश्वर का बच्चा कहा तो परमेश्वर के बच्चे கர்த்தர் என்னை மேல ஆக்குவான்னு சொல்லிக்கிறான்னு மேல ஆக்குவான்னு சொல்லுங்க. परमेश्वर ऊपर उठाएगा तो ऊपर उठाएंगे करके நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக கடன் கொடுப்பேன்னு சொன்னா நீ கடன் வாங்கினா கூட கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன்னு சொல்லுங்க. आप कोई भी आपको कर्जा लेने वाला नहीं बनना है, कर्जा देने वाला बनना है। ஆமா, அந்த பேதுருக்கு தெரிஞ்சிருக்கணும். ये जो है पतरस को मालूम होना था। இவர் சொன்னாலே நடக்குமே. ये जो बोलना है उसको होना ஆமா, है। தண்ணியில வான்னு சொன்னா நடந்தேனே நானு. वो पानी में चलने के लिए कहा तो चलना था। காற்று அதட்டுனா நிக்குதே. वो जो हवा चली तो वहां पे जो खड़ा हुआ, இவர் சொன்னா கண்டிப்பா நடக்குமேன்றது அவன் புரிஞ்சிக்கல பாருங்க. वो जो परमेश्वर कहता है वो होगा करके उसने नहीं समझा। அவன் ஒன்று சொல்லினுக்கிறான் பாருங்க. वो और एक कहता है, ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, लेकिन परमेश्वर का वचन कहता அவர் है உங்களை மேலாக்குவார், वो आपको ऊपर அவர் உங்களை उठाएगा, தலையாக்குவார், वो आपको अगुआ உங்களை बनाएगा, ஆசீர்வதிப்பார், वो आशीष को आशीष உங்களை देगा। பெருகவே பெருக பண்ணுவார். நீங்க இன்றைக்கு இருக்கிறது பார்க்கல 1000 மடங்கு பெருக பண்ணுவார். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். आपका परिवार आशीषित होंगे। உங்க வாழ்க்கையில நெய்யாய் பொழியும். आपका जीवन में नया रास्ता ஆமா, खुलेगा। யோபு தன்னுடைய பாதங்களை நெய்யினால் கழுவினான். जो आयुब है इस प्रकार सुना विश्वास किया, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். उसके जैसा आशीष आपके जीवन में होगा। யோபு வீட்டு மேல கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்தது. और आयुब के परिवार में अलग की प्रकार का रहस्य था। உங்க வீட்டு மேல நம்ம சபை மேல தேவனுடைய ரகசிய செயல்பட்டு கொண்டிருக்குது. आपके परिवार में आपके घर में भी इस प्रकार होगा। அவன் அந்த செல்வ நாட்களை நினைக்கிறான் அவன். उस समय उस दिन में நான் சொல்றேன், நீங்க செல்வ நாட்களுக்குள்ள தான் இருக்கிறீங்க. आप செல்வ நாட்கள் வரப்போற செல்வ நாட்களுக்குள்ள தான் வாழ்ந்து நிக்கிறீங்க. आप एक अच्छे जगह में रहेंगे। ஆமென். आमीन। அது மாதிரி யோபுடைய வீடை சுத்தி வேலி அடைக்கப்பட்டிருக்குது. जो आयुब का चारों तरफ, घर का चारों तरफ, உங்க வீடை சுத்தி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. आपके चारों ओर भी इस प्रकार बांधेगा। யோபுடைய கையின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். आयुब के हाथ में जिस प्रकार आशीष किया था, உங்களுடைய கையின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். आपके हाथों में भी आशीष करेगा। யோபுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருந்தது. और आयुब का संपत्ति को जो इससे बढ़ाया था संसार में, உங்க சம்பத்து தேசத்துல பெருகி இருக்கும். आपका भी बढ़ाएगा। விடாப்படி அதையே நம்புங்க. और इस प्रकार आप विश्वास करें। மாத்தி பேசாதீங்க. आप गलत ना बोले। சொல்லுவாங்களே, பிடிச்சா உடும்பு பிடி மாதிரி आप उसको सही जकड़ना है। தேவனுடைய வார்த்தை அப்படியே பிடிச்சிங்க. परमेश्वर के वचन को पकड़ना है। நீங்க கடவுளுக்குள்ள உயர்த்தி விடுவா. आप परमेश्वर आपको ऊंचा उठाए। கடங்களை வார்த்தை கடங்களை தட்டி கத்திர மயப்படுத்துவோம். काली भैया के परमेश्वर को धन्यवाद कहेंगे। ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை தனக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்களா? தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. தேவனுக்கு மகிமை, கிறிஸ்துவுக்கு மகிமை, परमेश्वर के धन्यवाद कहेंगे। கிறிஸ்துவுக்கு மகிமை. परमेश्वर के धन्यवाद। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மழைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின் ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் உள்ள வார்த்தை எங்கள் மேலே இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம். விசுவாச வார்த்தை எங்கள் மேலே இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சிச்சுவேஷன்லாம் சரியாக்கக்கூடிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லா நெருக்கடியெல்லாம் மாற்றக்கூடிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நிலைமையெல்லாம் ஆண்டவர் மாறப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாம் நன்றி சொல்லுவோம் கர்த்தருக்கு. நன்றி நன்றி ஏசப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya,
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால வருகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையில கொட்டினதுக்காக ஸ்தோத்திரம். அதையெல்லாம் எங்கள் உள்ளத்திலே எங்கள் மனதையும் சிந்தையும் நிரப்புனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை எங்கள் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவர். நீர் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்க எங்களுடைய பிறப்பு உரிமைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையும் விசுவாசம் அற்புதமாக வேலை செய்வதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் இந்த உலகத்தினுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் தூக்கி எறிகிறோம் ஆண்டவரே. ஓ, விசுவாசத்தையும் அந்த தேவ கிருபையும் முழுமையா எங்க வாழ்க்கையில வேலை செய்வதாக. தேங்க்யூ ஜீசஸ். ரத்தத்தை ஜனங்கள் மேல தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். தேவ சமாதானம் குடும்பத்தை ஆளுவதாக, வியாதிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லாவித பண குறைவுகளாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் செழிப்பு உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கணவன் மனைவிக்குள்ள தெய்வீக சமாதானம், பிள்ளைகளுக்குள்ள தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சாந்த குணம் ஜனங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிற குணம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இப்படி வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் என்றைக்கும் சதாகாலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம்.